சண்டை போடாத கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் இங்க இருந்தா கை தூக்குங்க. இது வரைக்கும் நான் சண்டையே என் மனைவி கூட போட்டதில்லை. ஒரு ஆளு ஆனா ஒருத்தன் என்கிட்ட வந்து சொன்னான், எனக்கு என் மனைவிக்கு சண்டை வந்து 15 வருஷம் ஆகுதுன்னா. 15 வருஷம் சண்டையே போடலையா? எப்படா? கல்யாணத்தன்னைக்கு துபாய் போனவன் தான். 15 வருஷம் கழிச்சு இப்பதான் வாரேன். நான் எங்க போய் சண்டை போடுறதுங்கிறேன். வாழ்ந்தால் சண்டை வரும், வந்தா தான் அதுக்கு பேர் குடும்பம். எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் பகல் முழுதும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. 11 பிள்ளை எங்க வீட்டில். எங்க தாத்தாவும் பாட்டியும் அதுக்கு மேல உன்னைய வெட்டாம விட மாட்டேன்ட்டு இது வரைக்கும் 50 தடவை சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் வெட்டவே இல்லை. அருவா வீட்டில் தான் இருக்கு. உன்னைய வெட்டி கொண்டு விட்டு நான் ஜெயிலுக்கு போல அப்படின்னு சொல்றாரு. எங்க தாத்தா எங்க பாட்டியை இது வரைக்கும் வெட்டவே இல்லை. ஆனா 16 பிள்ளை 2 பேருக்கு. அருவா அங்கதான் கிடந்துச்சு. வெட்டினாரா என்னைக்காது? ஆனா வேறைய வெட்டி இருக்காரு பயங்கரமா. 16 பிள்ளைய. வாழ்க்கை அப்படி வாழ்ந்தாங்க. இதைத்தான் பாரதி சொன்னான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அவள் சிந்தையில் 1000 ஆண்டுகள் வளர்ந்து முதிர்ந்தது மின்னாடே, இதை வந்தனை கூறி மனதிலிருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ அப்படின்னார். சண்டை வரணும். இப்படி ஒரு மனைவி இருந்தா யாராவது குடும்பம் நடத்துவீங்களா? வாடி வர்றங்க, போடி போறங்க, உக்காரு உக்காடுறங்க, தூங்குடி தூங்குறங்க, எந்திரி எந்திரிக்கிறேங்க, சோறாக்கடி ஆக்குறேங்க, குழம்பு வைடி வைக்கிறேங்க, பிளேட் எடுத்து வைடி வைக்கிறேங்க, சோத்தை போடுறி போடுறேங்க, குழம்பு ஊத்துறி ஊத்துறேங்க, அப்படியே விஷத்தை ஊத்துறி ஊத்துறேங்க, சாப்பிட போறேன்டி சாப்பிடுங்க, செத்துரு வண்டி சாகுங்க. இப்படி ஒரு மனைவியோட வாழ முடியுமா? யாராவது சொல்றதெல்லாம் கேட்குறான்ட்டு வாழ முடியாது. சண்டை வரணும். சாப்பாட்டை போட்டுட்டு இந்த நைட்டில் அவன் பாட்டுக்கு சாப்பிட உட்காந்து முன்னால் அப்படி குத்த வச்சு உட்காருவாங்க, பார்த்துறீங்களா? தொலைஞ்சான் அன்னைக்கு அந்த ஆம்பளை. அவன் கண்டுபிடிச்சிட்டான், எந்திரிடி நான் சாப்பிட்டுக்கிறேன், இல்லை உப்பெல்லாம் நான் எடுத்து போட்டுக்கிறேன், அப்பெல்லாம் நான் பொறிச்சுக்கிறேன், நீ முதல்ல எந்திரிச்சு. அவன் உட்காந்துருக்க சைஸ்லேயே ஏதோ பிரச்சனை பண்ண போறான்னு கண்டுபிடிச்சிட்டான். குழம்ப ஊற்றிக்கிட்டே ஒரு வாக்கியம் சொல்றா, உன்னைய கட்டி நான் என்னத்தை கண்டேன். வாய்கிட்ட சாப்பாடு கொண்டு போறான், சாப்பாட்டுக்கு வாய்க்கு இடையில இப்படி சொன்னா எப்படி திம்பாங்க? பேசாம இருக்கே இல்லையாடி? என்ன பேசாம போயா அப்படின்னு சண்டை போட்டு வெளியே போடி, ஓடி வெளியே போ, நான் இப்போ எங்க அப்பா வீட்டுக்கு போறேன், உன் கூட வாழ்றதுக்கு பேசாம இருந்துடலாம், சாப்பிடவாது உரியாடி, நீலாம் மனுஷியாடி, போடி போ உங்க அப்பா வீட்டுக்கு போ, என் கண்ணுமில்ல முழிக்காத, நான் இனிமே இந்த வீட்டு வாசலையே மிதிக்க மாட்டேன், சபதம். எடுத்துட்டு பெட்டியை எடுத்து ஒரு பையில வச்சுக்கிட்டு கிளம்புது. கிளம்பி பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காருது. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அவங்க அம்மா உட்காந்துருக்கு. ஏம்மா நீ என்னடி இங்க? அந்த ஆள் துரத்தி விட்டான், உங்க ஒப்பையன் என்னைய துரத்தி விட்டான். பொம்பளைனாலே இப்படி துரத்தித்தான் விடுறாங்க. அப்பதான் யோசிக்கிறேன், எங்க அம்மாலேயே இந்த கிழவன் துரத்தி இருக்கானே, அப்ப இந்த ஆள் எவ்வளவோ தேவலான்ட்டு போமா நீ வீட்டுக்குன்ட்டு புருஷன் கூட சமாதானம் ஆயிடுவோம்ட்டு வந்து வெளியில் உட்காந்துருக்கேன் மரத்தடியில். மகன் அவங்க அப்பையும் கூப்பிட்றேன், உங்கள் அம்மா எங்கே இருக்குன்னு போய் பாட்டு வாடா. துரத்தி விட்டுவிட்டு என்னைய போய் பாட்டு வாடான்னா ஓட. வெளியே பார்த்தா அவங்க அம்மா உட்காந்துருக்கு எடுத்துகிட்டு போன பையோட. வந்து அவங்க அப்பாட்டேம்மா, அப்பா அம்மா இங்கே தான் இருக்காளா? அவன் என்னைய விட்டுட்டு எப்படா போவா? டேய் உங்க அம்மாவை நான் கூப்பிட்றேன்னு கூப்பிட்றா. மகன் தூது, பா அம்மா அம்மா அப்பா உன்னைய கூப்பிடுறாரு. அதெல்லாம் வர முடியாது, துரத்தி விட்டாரு அடிச்சு. எப்பா அம்மா வர மாட்டேங்குதுப்பா. டே உங்க அம்மாட்ட நான் சாப்பிட கூப்பிட்றேன்னு கூப்பிடுறா. அப்படின்னா உங்க அம்மாவுக்கு என்னன்னு தெரியும். அவங்களுக்குள்ள ஒரு கோடு வேர்டு வச்சிருப்பாங்க சாப்பிட்றது. இவன் வந்து அப்படியா சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும்? ஏமா அப்பா உன்னைய சாப்பிட கூப்பிடுறாரான் அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியும்னு சொல்ல சொன்னாரு. அந்த அம்மா சாப்பிட்டு சாப்பிட்டு தானே பொழப்பு இப்படி சீப்பிட்டு போய் கிடக்குது. அந்த ஆள் வேற பசி தாங்க மாட்டேன்,
எங்கிட்டாவது ஹோட்டலுக்கு போய் துறைஞ்சாங்கன்னா காலம் கெட்டு கிடக்கிற கடையில் இந்த ஆளை விட்டு நான் எப்படித்தான் போறதா அப்படின்ட்டு வந்து 2 பேரும் சமாதானம் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையை தொடங்குவாங்க. பார்த்தீங்களா? திஸ் இஸ் லைஃப். வேற யாரும் சொல்ல. 1330வது திருக்குறளா வள்ளுவன் சொன்னான், ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின்னு வாழ்க்கையின் தத்துவத்தை இவ்வளவு அழகாக சொன்ன அந்த இலக்கியம், இது நம்மை விட்டு எப்பயாவது பிரிக்க முடியுமா? இந்த இலக்கியத்தை ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். கடவுளே உன் முடியாத காரியத்தை கூட முயன்றால் நீ முயற்சி செய்து வெற்றி பெறுவாய். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னார்.